இப்படி பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீ பண்ணது சரியா? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உன் மேல தானடி வச்சிருந்த. ஏற்கனவே உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அந்த நம்பிக்கைய கொண்டுட்ட. சரி, நான் அதையும் ஏத்துக்கிட்டு என் பொண்ணு ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. அவன் தப்பு பண்றவன் இல்லைன்னு நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன் என் மனச. ஆனா திரும்பவும் நீ இப்படி ஒரு துரோகத்தை, எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க நீ. என் முகத்துக்கு முன்னாடி நிக்காதீங்கடி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. என்னடி பொறுமையா? உன் தயவுல குடி இருக்கோம்னு நீ வச்சதுதான் சட்டம்னு நினைச்சியா? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பவே சொல்லிடு. இந்த நிமிஷமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறேன். ஏம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் நினைச்சதா சட்டம் எதுவுமே பண்ணலம்மா. நான் தப்பு பண்ணிருப்பேன் நிஜமாவே உன் மனசுக்கு தோணுதா? அப்போ இப்ப நீ பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, அது சரியா? சரியா? சொல்லடி. சொல்லடி, சரியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. காவேரி உங்களுக்கு துரோகம் பண்றவ இல்ல. அவளே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா கண்டிப்பா அதுல ஒரு நியாயம் காரணம் இருக்கும் அத்தை. என்ன நடந்துச்சுன்னு கேட்கல அத்தை. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. இனி கேட்டு என்ன தம்பி ஆக போகுது? முதல்ல இவ என் முன்னாடி நிக்க கூடாது. இவ ஏர்போர்ட்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு நிக்க கூடாது. போங்க, போங்க, நீ போடி. போடி சொல்றேன்ல. போங்க, போங்க, போங்க நீ. என்னமாச்சு? சாரதா என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காளுங்கன்னு பாத்தீங்களாயா? பாத்தீங்களாயா? இந்த கொடுமைய பாத்தீங்களா? பிள்ளைங்களை நல்லா வளர்த்திருக்கான்னு வாயார சொன்னீங்களே, உங்க முகத்துல கூட முழிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாளுங்களே. மூஞ்சில கரிய பூசிட்டாளுங்களே. நான் என்ன செய்வேங்க ஐயா? இதுக்கெல்லாம் காரணம் உங்க பேரையா. உங்க பேரனை நம்பிதானே அனுப்புனேன். அவரு காவேரியோட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாருங்களே.